குருமூர்த்தியை பார்த்தாரு, கோபால்ஜியை பார்த்தாருன்னு சொல்றதெல்லாம் சுத்த போலியான பொய் கதை அது. அதை அவர் ஏன் பரப்பி விடுறீங்க? தம்பி எனக்கு தெரிஞ்ச 3 தடவை போனாரு. கட்சியில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு முன்னே குருமூர்த்தி சந்திச்சு வந்தார். வந்தது அவர் தானே எங்ககிட்ட சொல்றாரு. 100 விழுக்காடு உண்மையை சொல்றேன். தலைவர் பிரபாகரன் மீது சத்தியமாக இதை நான் சொல்றேன். என்ன கோல்டிங்க ஐடி விங்ல இருக்கு. சரி ஆமா சொன்னதா தெலுங்கர் தான் சொல்ல முடியும். நான் உங்களுக்கு உண்மையிலேயே ஆண்மைன்னு ஒன்று இருந்தா தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் என் கட்சியில சேராதன்னு சொல்லுங்க. ஆம் தமிழர் கட்சிக்கு தெலுங்கர் ஓட்டு வேண்டாம், மலையாளி ஓட்டு வேண்டாம், கன்னட ஓட்டு வேண்டாம், யாரும் எங்கள் கட்சியில் உறுப்பினராக சேர வேண்டாம்னு சொல்லுங்கிற நான் சொல்ற போறாருன்னா அப்புறமா உங்களை விமர்சனம் வைக்கிறப்ப நீங்க தெலுங்கர்தா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. தெலுங்கர் தானேன்னு சொல்றாங்க. அது அவங்க சொல்றாங்க. எனக்கு சீட்டு கொடுக்க சீமானுக்கு தெரியும் நான் வந்து தமிழ்ல என்ன சாதின்னு. ஆத்தூர்ல எங்களுடைய சாதி சொல்ற பெரிய மகாஜன சங்கம் 500 கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்க சங்கம் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும் நான் என்ன சமூகம். தமிழ்நாட்டை தமிழர் ஆளுன்னு தான் சொல்றாங்க. எங்க பிரச்சனை வருது? யார் தமிழர்கள் தான் பிரச்சனை வருது. யார் தமிழர்கள் டெஃபினிஷன் சீமா இதுவரைக்கும் சொல்றீங்களா? தமிழ் சாதிகளுக்குள் பிறக்காதவங்க தமிழர் கிடையாது. தமிழனாக உணர்ந்து கொண்டு உங்கள் கூட வரும்போது நீங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒரு தெலுங்கரோ ஒரு கன்னடரோ என்னுடைய அமைச்சராக கூட இருக்கலாம். ஆனா முதலமைச்சரா நான் தான் இருப்பேன். ஒரு தமிழன் தான் இருக்கணும். முதலமைச்சரா தமிழன் தான் இருக்கணும். முதலமைச்சரா சீமான் இருக்குங்கிறது தான் அவர் பேசுற தமிழ் தேசியம். அண்ணன் முதலமைச்சர் ஆக முடியுமா? ஆக முடியாதா? ஒரு காலம் ஆக முடியாது. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து தற்பொழுது அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள். ஆனால் வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகல் அப்படின்றது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து விலகிறது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்பட்டது. அதில் உங்களுடைய விலகல் ஒரு நீண்ட ஒரு கடிதம் எழுதியிருந்தீங்க. நீங்கள் அண்ணனுக்கும் கட்சிக்கும் நீண்ட ஒரு கடிதம். ரொம்ப கனத்த இதயத்தோடு தான் கட்சியில் விலகிறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டுமே எழுப்பியிருந்தீங்க. சில பேர்லாம் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் குற்றச்சாட்டு எழுப்பாங்க. நீங்கள் ரொம்ப நேர்த்தியாக குற்றச்சாட்டு எழுப்பியிருந்தீங்க. வலதுசாரி அரசியலில் திரு சீமான் இருக்காரு, நாம் தமிழ் கட்சி இருக்குன்றத குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? தமிழ் தேசியத்திற்கு நேர் எதிரானது வலதுசாரி. அப்படிப்பட்ட அரசியலில் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து இருக்கிறாங்களா இல்லை இருக்க தொடங்கிட்டாங்களா? முதல்ல இல்லை இருக்கிறாங்க, இருக்க தொடங்கலை. அதாவது இன்னொன்று சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியே அப்படி இருக்குன்னு சொல்லல. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருப்பதால் வேற வழி இல்லாத அடையாளப்பட்டவர்கள் உள்ளுக்குள்ளே குமுறி கொண்டு பல பேர் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஊரில் இந்த மாதிரியான கட்சிகள் நாம் தமிழராக இருக்கட்டும், இல்லை விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், தமிழக வாழ்வுரிமையாக இருக்கட்டும், ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு புரட்சிகரமான சிந்தனை கொண்ட கட்சிகள் இருக்கிறதுங்கிறது இன்றைக்கு இருக்கிற இந்த முதலாளித்துவ அமைப்பில் இருக்கிற காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக, திமுக, ஏன்னா இதுதான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் அரசியல். அதாவது வெகுஜன மக்கள்கிட்ட மூடுருவி போய் அதிகமான பரவலாக இது இருக்கும்போது இந்த கட்சியில் இருக்கிறதே நீ அங்கே இருக்கிற இந்த கட்சிக்காரர்களை பகைத்து கொண்டு தான் இருக்க முடியும். ஆமாம். ஒரு கொடி ஏற்றுறதுனா கூட இந்த ஆளும் அதிகார வர்க்கங்கள் உங்களை விடாது. அது யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணி இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும். அதே நாம் தமிழருக்கும் தமிழக வாழ்வுரிமைக்கும் அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அங்கே ஒரு ஒரு உறுப்பினர் இருக்கானா அவன் வந்து அந்த அங்கே இருக்கிற ஒரு பெருங்கொண்ட ஒரு சமூகத்திலையோ இல்லை ஒரு அரசியல் பின்புலமோ இல்லை இவனுக்கு அவன் கூட படித்தவன் அவன் மாமா மச்சம் கூட இது மாதிரி ஏதோ ஒரு தொடர்பு இல்லாத ஒரு கொடி ஏற்றவே முடியாது. ஏற்றினால் கூட அங்கே இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட அவங்க சொல்லி எடுக்க சொல்கிறதும் சண்டை போடுறதும் அப்போது ஒரு பகைமை உணர்வு வந்துடுது. குறைந்தபட்சம் ஒரு நேர்மையாக இருக்குன்னு நினைப்பான் இப்போ கம்யூனிஸ்டோ இவங்களோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அதிகார வர்க்கத்தோடு முரண்பட்டு தான் நீங்கள் இருக்கணும். ஒரு ஏன் நீ தெருவில் தெரியல, இல்லை கொசுக்கு மருந்தடி, ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஏன் பட்டாவல்ல, ஏன் இங்கே வந்து சாக்கடை சரியில்லைன்னு அவன் போகும்போது நீண்ட காலம் புறையோடி இருக்கிற இந்த அதிகார வர்க்கத்தை அவன் எதிர்த்து தான் குரல் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அவங்க பகைச்சிக்கணும். அப்படி பகைச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கட்சி எது ஒரு அமைப்புங்கிறதும் நமக்கு ஒரு பின்புலமாக இருக்குன்னு தான் நினைப்பான். ஆமாம். ஆனால் அதில் இருக்க சிலர் அந்த அதிகார வர்க்கத்தோடு கைகோர்த்து கொண்டு அவர்களை அடக்குவதும் நீ எதிர்த்து பேசினா நீ வேணான்னு சொல்கிறதுங்கும் போது அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரியான கட்சியில் இருக்கிறதே ரொம்ப சிரமம். அப்படி இருந்தபோது வெளியே வரும்போது அவனுக்கு வந்து என்ன எதை நோக்கிய சிந்தனை இருக்குது. இந்த கட்சி வந்து உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பின்புலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ காங்கிரஸ் எதுக்காக ஆரம்பிச்சதுன்னா இந்திய விடுதலை காரணமாக
அந்த ஒரு தேசியம் வந்து ஒரு கற்பனாவாத தேசியம். அது இந்திய தேசியம் என்பது நீங்கள் வந்து தமிழ் தேசியம் இருக்கும், மலையாள தேசியம் இருக்கும், குஜராத்தி தேசியம் இருக்கும். இந்திய தேசியம்ங்கிறது ஒரு கற்பனாவாத தேசியம். ஆனால் அதை கொண்டே மக்களை வந்து பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் அரசியலுக்கு இவர் வந்த பார்த்தா யாரு, காந்தி வர அதுக்கு முன்னே எண்ணற்ற பாலகங்காதரர் எல்லாம் இருந்தாங்க. இந்த வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சிங்க. ஆனால் அவர் வரும்போது தான் இது ஒட்டுமொத்த இந்திய மக்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு பேராற்றலாக வெகுஜன அரசியலை கொண்டு வரார். இவரை விட பேரறிவாளியா இருக்கிற ஐயா அம்பேத்கர் இருந்திருக்கிறாரு, மகாத்மா பூலே, இங்கே வஉசி இருந்தால் கூட இந்த மைய நீரோட்டத்தில் மக்களை கொண்டு வருவதுங்கிறது அவர் வந்த பார்த்தா. அதுக்குள்ளேயே இன்னும் தீவிரமா இருக்க சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு உள்ளே இயங்கிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்டுகள். தமிழரசு கழகமே காங்கிரஸ்குள்ள இருந்து தான் மாப்போசி இயங்கிட்டு இருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு தான் நீங்க அதுல இருந்துகிட்டே தமிழ்நாடு கேட்கறது, எல்லை போராட்டத்துல வந்து மொழியுரிமை மாநிலமா பிரிக்கும் போது திருத்தணியை மீட்டெடுத்தது, இதெல்லாமே தமிழரசு கழகம் தான். உள்ள இயங்குகிற ஒரு அனுமதி இருந்தது. புரியுது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் ஜீவானந்த காலத்துல இருந்து நீங்க பல்வேறு பேரை பார்த்தீங்கன்னா உள்ள இருந்துகிட்டே சோசியலிஸ்ட் பார்ட்டி இயங்கிட்டு இருந்தது. அப்புறம் தான் அவங்க வந்து கம்யூனிஸ்டுகளா வெளியே வராங்க. அப்ப அந்த அளவுக்கு ஜனநாயகம் இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஐயா பெரியார் வந்து காங்கிரஸ் இருந்தாரு, திருப்பி வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நீதி கட்சி தலைவர் ஆகிறாரு, திக வரைக்கிறாரு, திகாவிலிருந்து திமுக வருது. இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி வருது. அப்ப இதுல எல்லா கட்சியிலும் இருந்த உறுப்பினர்கள் இல்ல உறுப்பினரோட பிள்ளைகள் தான் 2009க்கு பிறகு இந்த நாம் தமிழர் கட்சியை கட்டி எழுப்புறோம். இது வந்து நாம் தமிழர் கட்சி என்கிற பேர் வந்து ஐயா ஆதித்தனார் வச்சுது. அவர் போய் பாரட்லா படிக்கும்போது அயர்லாந்து விடுதலை வீரன் டிவேலராவினுடைய சின்பின்னு ஒரு இயக்கம், அது வந்து தான் அது நாம் ஐரிஷ் அப்படிங்கிற மாதிரி அந்த மொழியில் அர்த்தம். அதுதான் நாம் தமிழர்னு அவர் இங்கே வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அன்றைய கால சூழலை கருதி, ஏன்னா இவங்க வந்து இவருக்கு முன்னே ஆரம்பிச்சிருந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னையே நாம் தமிழர் இருக்குது. அதுக்கப்புறம் திமுகவோட இணையறார். இருந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தொடர முடியாத வழியே வெளிகிற நாம தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து தொடர்வாங்கன்னா இந்த சூழலில் அண்ணனே சொல்கிறார், சீமான் அண்ணனே சொல்கிறார் சமீபத்த பேட்டியில், இது யார் நீங்கள் ஆரம்பித்த கட்சியான்னா, இல்லை என்னை போன்ற இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இளைஞர்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கட்சி அப்படின்னு அவரே சொல்றீங்க. அவரே தான் சொல்றாரு, இது நான் ஆரம்பிச்ச கட்சிடா, ஏன் கட்சிடா இது, இருந்தா இல்லைன்னா கிளம்புங்கடான்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு, நான் ஆரம்பிச்ச கட்சி இல்லைன்னு சொல்றாரு முதல்ல, இப்ப நான் ஆரம்பிச்ச கட்சிங்கிற. அப்போ ஒரு கட்சிங்கிறது ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமா இருக்க முடியாது. ஆனா நீங்க சொல்றது ஏற்புடையதுன்னு. ஆனா ஒரு கட்சியினுடைய ஃபவுண்டர், கட்சியை தொடங்கக்கூடிய நபர், அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய நபர் ஒரு ஒருத்தரா தானே இருப்பார். அதுல அண்ணா சீமான் தானே இருக்காரு. வழி நடத்துறது ஓகே, ஆனா அவரால் உருவாக்கப்பட்டது இல்லை அந்த கட்சி. அவரு சொல்றீங்க, நாங்க அந்த வரலாறு பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு அன்னைக்கு 25-30 இளைஞர் ஐயா மணிவண்ணன்லேருந்து, ஜெகத் கஸ்பர்லேருந்து, வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி, விஜயராகவன், மருதநாயகம், வழக்கறிஞர் சிவா, வெற்றிக்குமரன், முத்துக்குமார், புதுக்கோட்டை முத்துக்குமார், மைக்கேல், நான், அலாவுதீன், பல்வேறு இளைஞர்கள், தடா ராசா, ஆவல் கணேசன், இவங்கெல்லாம் சேர்ந்து சீமானண்ணனே அண்ணன் மாமா சாகுல மீது கட்டாயத்தின் பேரால் உருவாக்கணும் நாங்கள். ஏன்னா அவர் தொடர்ந்து சிறைக்கு போயிட்டுருக்காரு. இன்றைக்கி வந்து புறச்சூழல், வெளியில் இருக்க புறச்சூழல் வந்து ஒரு கட்சிக்கான தேவை. சரி, கட்சியை வந்து உருவாக்கிட்டு அவர் ஒரு டைரக்டராக இருந்தாரு, ஒரு வெளியே ஒரு முகம் இருக்குது, அதனால் நீங்கள் வச்சு சொல்லி கொடுத்துட்டீங்களா, இல்லை சீமான் அவர்களுடைய ஆற்றலுக்காக கொடுத்தீங்களா? அதை சொல்கிறான். அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து தான் இயங்கிட்டு இருந்தோம். அண்ணன் நல்லா பேசுவார். அன்னைய நேரத்தில் ஒரு கட்சிக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி நடத்துறது, நீங்கள் ஒரு தலைமை பத்திரம், தனிநபர் பாத்திரம், ஒரு அமைப்புக்குன்னு தனியாக இருக்குது. அவருக்கு கொடுக்கும்போது அதை அவரே உரிமையாக்கி கொடுக்கறது இல்லை. ஒரு கட்சியினுடைய அமைப்பு என்பது நீங்கள் கூடி பேசி முடிவெடுத்து நிர்வகிக்கக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் தான் தலைமைக்கு இருக்குது. அவர் பேசுறது இப்போ எப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி என் கட்சி இருந்தால் போனா போடுறது சொல்லுகிற அதிகாரம் எந்த கட்சியிலையுமே ஒருத்தருக்கு இருக்கக்கூடாதுங்கப்ப தான் அமைப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு திமுகவில் வந்து சொல்லக்கூடிய ஆற்றல், ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் கூட அவங்க கூட சொல்கிறது இல்லை. காங்கிரஸில் உங்களுக்கு தெரியும், அது என்னதான் இருந்தாலும் பல்வேறு ஜனநாயக ஆற்றல் இருக்குதுனால தான் அது உயிர் போட இருக்கு. மாநில கட்சியில் 10 குழுக்கள் இருக்குமே, குழுக்கள் இருக்கு. ஆனாலும் அவன் இயங்கிக்கிட்டே இருக்கான் பாருங்க. ஆமாம். இது மாதிரி சொன்ன சோனியா காந்தியே சொல்ல முடியாது இது என் கட்சியின் காரணம் என்னன்னா, இது நீங்கள் ஆரம்பித்த காரணத்தில் 1885 அலன் அக்டோவின் ஹக்கீம் வந்து அன்னி பெசன்ட் அப்போ ஆரம்பித்த காட்சி. இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருத்தர் சொல்ல முடியுமா இதுக்கு என் கட்சி இது போக முடியும்னு? ஏன் சொல்ல முடியாது? அதுக்கு ஒரு அமைப்பு முறை, விதி இருக்குது, அவனுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது. ஆமாம். இங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்து அண்ணன் நல்லா சிறப்பாக பேசுகிறான்னு உங்களுக்கு ஒத்துழைச்சி ஒரு முகம் தேவைப்படுது இந்த கட்சிக்கான்னு சொல்லும்போது அதற்கு நீங்கள் உரிமையாளர் மாதிரி உரிமை எடுத்துக்கூடாது. இல்லைனா இப்போ இந்த கட்சி வந்து சீமானுடைய தான் இல்லையா?
கட்சி வந்து தமிழ் தேசிய உணர்வு கொண்ட ஈழம் அடைய வேண்டும் என்று விடுதலை புலிகளுடைய ஆதரவு கோரியிருந்த பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கர், மார்க்சிஸ்டுகளுடைய கூட்டு சேர்ந்து இயங்குகிற ஒரு இயக்கம் தானே ஒழிய அண்ணன் சீமானது கிடையாது. அண்ணன் நாம் தமிழர்களும் இருக்கிறார், தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார். பெரியார் இஸ்லாமா நாம் தமிழ்ல இருக்காங்க. இல்லைன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குண்ணே, நீங்க பெரியாரை ஏற்றுக்கொண்டால் நீ நாம் தமிழ் இருக்கக்கூடாது எப்ப சொல்றாரு? இப்ப சொல்றாரு என்ன அது எப்ப? அதை இப்ப 24 ஆமா அண்ணனே யாரு? அண்ணன் ஒரு பெரியார் இஸ்லாம் காலத்துல அண்ணன் மணிவண்ணன், இவர் எடுத்து அன்னைக்கு இருந்த ஆர்கே செல்வமணி உள்ள வந்தவர், ஐயா ஜெகத் கஸ்பர், ராஜீவ்காந்தி. இப்போ நான் வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்தாலும் பெரியாரை எதுக்குற ஆள் கிடையாது. பல்வேறு பேர்கள் 2024 பெரியாரை ஏற்றுக்கிறவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவர் 2024 டிசம்பர் 24 பெரியாருடைய நினைவு நாளில் என்ன பேசுனீங்க? சூரட்டடிச்சு நீங்கள் வந்து பெரியார் ஒளிகன்னு சொல்கிறதுக்கு என் கூட வராதிங்க, பிரபாகரன் வாழ்கன்னு சொல்கிறதுக்கு என் கூட வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெரியாரை ஒழித்து கட்டுவது தான் என்னுடைய முதல் வேலைன்னு சொன்ன உடனே தான் நான் சொன்னேன் அது சீமான் அண்ணனுடைய கருத்தை ஒழிய நாம் தமிழர் கட்சியோடைய கருத்து இல்லைன்னு. இன்னைக்கு அதை காரணம் காட்டி எவ்வளோ பேர் வெளியே வந்திருக்காங்க. இப்ப நாம் தமிழ் கட்சியினுடைய கருத்து வந்து பெரியாரை வந்து விமர்சிக்கிறது கிடையாதா, பெரியார் எதிர்க்கிறது கிடையாதா? விமர்சிக்கிறது இல்லைன்னா நான் எதிர்க்கிறதுன்னு சொல்றேன், அடுத்த வார்த்தை சொல்றேன். பெரியார் எதிர்க்கிறது, பெரியாரை எதிர்க்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கிடையாது. கொள்கை கிடையாது. இப்போ புதுசா ஆட் பண்ணிருக்காங்கல்ல. இல்ல அவர் இப்ப சொல்றாரு நாங்க இருந்தோம், அதனால தானே வெளியே வந்துட்டோம். இப்ப நான் மட்டும் இல்லை, நீங்க பாருங்க வந்தவங்க எல்லாருமே அரக்கோணத்துல இருந்து மாவட்ட செயலாளர் அந்த பாவேந்தர் இருந்திருக்காரு. அவர் யாருன்னா கவிஞர் தமிழேந்தி, மார்க்சிய பெரியாருடைய பொது உடைமை கட்சியில இருந்த அவங்க அப்பா ஐயா ஆனந்தமுத்துவின் கீழ் வேலை செஞ்சிருந்தவங்க பல்வேறு பேர் வெளியே வந்திருக்காங்களே. ஐயா இன்னைக்கு சாகுல் மாமாலாம் உயிரோட இருந்தா வெளியே வந்திருப்பாரு. ஏன்னா அவர்லாம் வந்து இது இடதுசாரி பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியின் புத்தகத்தை வெளியிட்டு ஒரு ஆள், தமிழ் முழக்கம் நடத்தினவர். அவர் பெரியார் கூட்டங்களில் தான் அண்ணனை கூட்டிகிட்டு போய் விட்டார். புரியுதுங்களா? இப்போ இவர்கள் எடுத்த கொள்கை என்றைக்கு இவர்கள் போய் ஹெச் ராஜாவினுடைய அட்வைஸையும், குருமூர்த்தியினுடைய அட்வைஸையும், கோபால்ஜியினுடைய அட்வைஸையும் ரவீந்திரனத்தின் மூலமாக போய் கேட்டார்களோ அன்றைக்கு தான் பெரியாரை ஒழிப்பது. பெரியார் வந்து உயிரோடு இருக்காரா? இல்லை. அவருடைய தத்துவம் இருக்கு. அதாவது திமுக என்பது திமுக ஒழிக்குன்னு சீமான்னு சொல்றது கூட ஒரு ஏற்புடையதுன்னு வச்சுங்க. ஏன்னா அது ஈழ போராட்டத்துக்கு அப்புறம் அது செய்த துரோகங்களை, இன அழிப்புக்கு துரோகம் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு, தார்மீக கடமை இருக்கு. பெரியாரை ஒழிப்புன்னு சொல்றதுக்கு நீ அது பிஜேபி அஜெண்டாவை விட வேற என்ன இருக்கு? இத்தனாயிரம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடக்கிறது ஆரிய தமிழர் போரா, திராவிட தமிழர் போரா? ஆரிய தமிழர் போர். அப்போ திராவிடம் எப்போ வந்தது? ஐயா அயோத்திதாசர் அதுக்கு முன்னே திராவிட சின்னு சங்கர் சொல்கிற போது, ஆதிசங்கர் சொல்லும் போது அது யாரை சொல்கிறாரு? பார்ப்பனரை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இதை எடுத்தது வந்து ஐயா அயோத்திதாசர். அது கூட அவர் திராவிடம்னு எடுத்தது தமிழ் தேசிய பார்வையில் தான். இல்லை இப்போ நீங்கள் திராவிடத்தின் மேலே இவ்வளோ விமர்சனத்தை வெளியேறதுக்கு அப்புறம் தான் திராவிடத்தை ஆதரிச்சு நீங்கள் பேசுகிறீங்க. கட்சியில் நீங்கள் இருந்திருந்தா ஆதரிச்சு திராவிடத்தை எதிர்த்து தானே பேசியிருந்தீங்க இதனால. எங்கே ஒரு இதை காமிங்க, திராவிடத்தை எதிர்ப்பது பெரியாரை எதிர்ப்பதுங்கிறது வேறு, நீ மார்க்சியத்தை எதிர்க்கிறது வேற, மார்க்ஸ் எதிர்க்கிறது வேற. ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த தத்துவத்தை எடுத்து கையாளுகின்ற நபர்களுடைய தவறு மார்க்சியத்தினுடைய தவறு ஆயிடாது. தமிழர்களுக்கு எதிரானது திராவிடம் என்ற கருத்தை நீங்க ஏத்துக்கலையா? இல்ல ஏத்துக்கல. கட்சியில் இருக்கிறப்ப ஏத்துட்டு தானே இருந்தீங்க. நீங்க சீமானே ஏத்துக்கலையே. அது என்னன்னு என்னைக்கு வந்து அவர் பேசின வார்த்தைகள் சரின்னு நினைக்கிறேன், நான் சொன்னார் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு திராவிட பன்றிகளையோ ஏதோ நான் வேட்டையாடுவேன்னு சொன்னார். அதெல்லாம் எப்படின்னா உள்ளுக்குள்ள அவர் சொல்லும் போது நான் சொல்லுவேன், இது இப்ப நமக்கு இது அவசியம் இல்லை, நமக்கு மிக பெரும் அறுதி வரலாற்று எதிரி வந்து ஆரியன் தான். தமிழ் தேசியம் வளர்ந்து முகிலும் போது திராவிடங்கிற ஒரு கருத்தியல் இல்லாத போயிடும். காரணம் அன்னைக்கு ஒரு திராவிட கருத்து தேவைப்பட்டது. காரணம் என்னன்னா தமிழர்கள் மட்டும் தமிழ்நாட்டில், அதாவது மொழிவரி மாநிலம் பிரிக்கப்படுவதற்கு முன்பு இல்லை. அன்னைக்கு வந்து இங்கே அரசியலை, பார்ப்பனர் அல்லாத ஒரு அரசியலை கையில் எடுக்கணும்னா அப்படி ஒரு கருத்து தேவைப்பட்டது. காரணம் என்னன்னா இது இன்னைக்குமே வந்து உங்களுக்கு வந்து பார்ப்பனத்தையோ இல்லை வந்து ஆரியத்தை எதிர்க்க வேண்டிய தேவை தான் இருக்குது. அதுதான் இங்கே இல்லவே இல்லையே. அவங்க தான் ரூலிங் பார்ட்டியே இங்கே இல்லையே. யார் சொன்னா? தமிழ்நாட்டில் யார் யார் இல்லை, இந்தியாவே இன்னைக்கு பாஜக ஆளுங்க. தமிழ்நாட்டு இன்னைக்கு யார் ரூல் பண்ணிட்டு இருக்கிறது? தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஏன் அப்படின்னா ஏன் தேசிய கல்விக் கொள்கை உள்ள நுழைக்கிறாங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் எதுக்கு நடக்கிறாங்க? எதுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய இருக்கையை எதுக்கு குறைக்கிறேன்னு சொல்கிறாங்க? தமிழ்நாடு அரசு என்பது ஒரு மாநில அரசு இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் திராவிடத்தை எதிர்க்க வேண்டிய தேவை தமிழ் தேசத்துக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. ஆனால் முதல் ஒழிக்க வேண்டியது ஆரியன் தான். ஏன்னா திராவிட கருத்தியல் கொண்டவர்கள்
எங்க பிரச்சனை வருது அப்படின்னா தமிழ்நாட்டை எல்லாம் நீ பாரு, தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்ற இடத்துல தான் வருது. தமிழ்நாட்டை தமிழர் ஆளக்கூடாதுன்னு திராவிட கருத்தியல்காரங்களும் சொல்லல. ஆமா, தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு தான் சொல்றாங்க. எங்க பிரச்சனை வருது? யார் தமிழர்கள் தான் பிரச்சனை வருது. யார் தமிழர்கள் டெஃபினிஷன் சீமா இதுவரையும் சொல்றீங்களா? தமிழ் சாதிகளுக்குள் பிறக்காதவங்க தமிழர் கிடையாது. அதுதானே அவங்க சொல்ல வர கருத்து. அவர் தான் தமிழர் இல்ல, அப்படித்தானே வரையறை கொடுக்குறாங்க. அவர் எங்க இடத்துல நீங்க சொல்றீங்க இதுதான் இப்போ வந்து ஐயா மணியரசன் சொல்ற மாதிரி 1956க்கு பிறகு வந்தவர்கள் தமிழ் குடிமக்கள் இல்லைங்கிறார், தமிழக மக்கள் இல்லைங்கிறார், தமிழர்கள் கூட சொல்லல இல்லையா? ஐயா பாவாணர் என்ன சொல்றாரு? தமிழ் உணர்வு கொண்டோரெல்லாம் தமிழருங்கிறார். தமிழுக்காக போராடுவரும் போராட்டத்துக்கு துணை நிற்பவனும் தமிழர்கள்னு ஐயா பெருஞ்சித்தனார் சொல்றாரு. இப்படி ஒரு டெஃபினிஷனை அண்ணன் சீமான் சொல்றீங்களா? கேளுங்க. சொல்லல. அங்கதான் வந்து பிரச்சனை வருது. நீங்க பார்ப்பனர்களை தமிழர்கள்ங்கிறீங்க. ஏன் 2000 வருஷத்துக்கு முன்ன? அப்ப 500 வருஷத்துக்கு வந்து இங்கேயே தமிழ் மாற்று மொழி தெரியாத தமிழ் பேசுறோம் தமிழனா இல்லையா? தமிழ் தான். அங்கதானே பிரச்சனை வருது. இல்ல, அவர் என்ன சொல்றாங்க, வீட்டுல நீங்களாம் தெலுங்கு பேசுறீங்க, மலையாளம் பேசுறீங்க, ஆனா வெளியே வந்து தமிழ் சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லி கேட்கிறாரு. அதாவதுங்க, இப்போ வந்து ஈழ போராட்டம் நடந்தது. முத்துக்குமார்ல இருந்து இவன் வரைக்கும், முருகதாஸ் வரைக்கும். அதுல 3 தெலுங்கர்கள் செத்துருக்காங்க. 7 தமிழர் விடுதலை ரவிச்சந்திரன் வீட்டில் தெலுங்கு தான் பேசிட்டு இருந்தாங்க. அவர் சிறைக்கு போய் எத்தனை வருஷம் இருந்திருக்காரு? 31 வருஷம் இருந்திருக்காரு. மொழிப்போரில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தெலுங்கர்கள் இருந்திருக்காங்க. அவங்களாம் நீங்கள் என்ன பார்ப்பீங்க? தமிழுக்காக ஒருத்தர் உயிர் கொடுக்கணும், தமிழரை தான் நம்ம பார்க்கணும். அதை தான் சொல்கிறோம். நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்குது. இன்றைக்கு சிங்கள பேரினவாதம் எதுக்காக தமிழர்கள் அங்கே கொண்டு இருந்துச்சு? இனப்பாகுபாடு, மொழி சிறுபான்மையாக இருந்து தமிழ் பேசுகிறாங்கிற ஒரே காரணத்துக்காக. அப்போ இங்கெல்லாம் கூடி இருக்கும்போது அவன் தன்னை தமிழனாக உணர்ந்து கொண்டு உங்கள் கூட வரும்போது நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்கள் ஒரு அரசில் இல்லை, ஒரு அரசு அப்படி ஒரு டெஃபினேஷனே கொடுக்கல இல்லையா? யார் தமிழர்னு தமிழ்நாட்டு அரசு ஒரு வரையறை கொடுத்துருக்கா? இல்லை. அப்போ நீங்கள் கொடுக்கவும் முடியாதுல்ல, கற்பனைவாதம் தானே. அதாவது அது வந்து நீங்கள் ஒரு 60 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்கிறாங்க மாற்று மொழியாளர்கள் தமிழ்நாட்டிலையா அப்படின்னு சொல்கிறாங்க, அரசு சொல்லுது எல்லாம். அப்போ நீங்கள் அவங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ இணை தூய்மைவாதம் பேசுனா எங்கே போய் முடியுது? பாசிஸ்ட். அது பாசிஸ்ட் தான். அந்த வேலையை தான் நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் பேசும்போது என்ன சொல்கிறீங்க? இந்த கட்சி வந்து அனைத்து உயிருக்குமானதுங்கிறதுங்க, மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து உயிருக்குமானது. அப்போ தெலுங்கர், கன்னடர், மலையாளி அனைத்து உயிரில் வருவாங்களா இல்லையா? வராங்களே. இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தெலுங்கரோ ஒரு கன்னடரோ என்னுடைய அமைச்சரவையில அமைச்சரா கூட இருக்கலாம், ஆனா முதலமைச்சரா நான் தான் இருப்பேன், ஒரு தமிழன் தான் இருக்கணும், முதலமைச்சரா தமிழன் தான் இருக்கணும். முதலமைச்சரா சீமான் இருக்குங்கிறது தான் அவர் பேசுற தமிழ் தேசியம். நான் இருக்குங்கிறது தான், நாங்க இருக்குங்கிறது கூட இல்லை. புரியுதா? ஏன் இப்ப அப்படின்னு பார்த்தா விஜய் வந்து தமிழர் தானே. ஆமா, அவரை ஏத்துக்கலாமா? நீங்க உங்களோட மக்கள் செல்வாக்கு இருக்க. ஐயா உங்களுக்கு முன்னே கட்சி ஆரம்பிச்சு இந்த ஐயா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் எல்லாம் தமிழர் தானே. எடப்பாடி தமிழர் தானே. ஏன் அவங்க பின்னாடி நீங்க போலாமே? ஏன் போகல? கொள்கை கோட்பாடு எங்க சரியா இருக்கும் அது. அப்புறம் என்னங்க கொள்கை கோட்பாடு? நீங்க தமிழர் தான் முக்கியம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்னு இப்ப பா சிதம்பரம் தமிழர் தான். ஆதரிப்பீங்களா? அப்ப தமிழர் ஆள்ற தகுதியுள்ள தமிழராகவும் தமிழருக்காகவும் தமிழராய் ஆள்வதால் தான் அதுக்கு வர முடியுமோ இல்லையா? தான் ஆள்றதுங்கிறது தான். அப்ப ஏன் நீ அமைச்சரவையில மட்டும் வச்சுக்கிறாங்கிற? அப்ப அமைச்சரவையில் இருக்க முதலமைச்சர் ஆகிறது தகுதி இருக்கா இல்லையா? இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீ முதலமைச்சருக்கு தனி தேர்தல் நடக்கிறது இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் தேர்தல். அதுல அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அவர்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தரை முதலமைச்சர் ஆகுறாங்க. இன்னைக்கு இவங்க கட்சியில் என்ன சொல்றாங்க, நான் வந்து இப்போ நாம் தமிழர்ல நான் இந்த கொள்கையை இதை வச்சு வெளியே வந்ததுனால, இதுக்கு முன்னே வந்தவங்களாம் சீமான் மேலே அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனை வச்சு என்ன மதிக்கல, என்ன அதை பண்ண வந்தேன். நான் வந்து பாலிசி டிசிஷனாக வெளியே வந்திருக்கேன். சீமான் பாரதிய ஜனதாவோடும் ஐக்கியமாகி விட்டார், சங்கிகளோடு சங்கமமாக்கி விட்டார்ங்கிறத வச்சு தான். இப்போ நீங்கள் ஒரு விமர்சனம் வச்சுங்க இல்லையா? என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சாரு, ரவீந்திரன் இருந்தது எல்லாமே சரி, ஆனால் வந்து குருமூர்த்தியை பார்த்தாரு, கோபால்ஜியை பார்த்தாருன்னு சொல்றதெல்லாம் சுத்த போலியான பொய் கதை. அது அவர் பரப்பி விடுறீங்க. நான் பரப்பலையே தம்பி, நான் தான் சொல்றேன்னா. அவர் வாயில சொல்லவே இல்லையா? அவர் எப்படி சொல்லுவாரு? அம்பலப்பட்டு போயிட்டோமே இதா இருக்காரு. கூட போகும்போது நாங்க தானே போனோம். நீங்க கூட போனீங்களா? கூட நான் தானே போனேன். கோபால்ஜியை பார்க்க போன தெரிஞ்ச உடனே நான் கார்ல இருந்து இறங்கிட்டேன். அவருக்கே தெரியுமே. இல்ல உண்மையாவே வந்து பார்த்தாரா? தம்பி, எனக்கு தெரிஞ்ச 3 தடவை போனாரு. கட்சியில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். தினமலர் கோபால் அவர். ஆமா, அதுக்கு முன்னே குருமூர்த்தி சந்திச்சு வந்தாரு. வந்தது அவர் தானே எங்ககிட்ட சொல்றாரு, நம்மளை வந்து திமுக வீழ்த்துறதுக்கு அவங்க உதவுறோன்னு சொல்றீங்கன்னு சொல்றாரு. நான் சொல்றேன்,
எப்படி நமக்கு உதவுவாங்க? திமுகவை வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் நம்மளையா வளர்ப்பான்? நம்மளை தானே வீழ்த்திடுவான்னு நான் சொல்கிறேன். நான் 100 விழுக்காடு உண்மையை சொல்கிறேன். தலைவர் பிரபாகரன் மீது சத்தியமாக இதை நான் சொல்கிறேன். ஆமாம், கட்சியில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். அவர் கூட இருக்கிற இன்னைக்கு பெரும்பான்மையான கூடியே இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். பயத்தின் காரணமாகவும் வேற வழி இல்லாத இருக்காங்க. இது எனக்கு மட்டும்தான் தெரியும் இல்லை, அவங்களுக்கே தெரியும். சரி, பார்க்கறதுனாலே ஒருத்தங்களை நம்ம சொல்ல முடியுமா? அதான் நான் சொல்கிறேன், 100 விழுக்காடு இந்த கேள்வி சரி. பார்ப்பதனால் நான் குற்றம்னே சொல்ல. பல சரி, நீங்கள் போய் மோடியை கூட பாருங்க, தப்பு இல்லை. அமித்ஷாவை பாருங்க. ஏன் பார்க்குறீங்க? எங்களுக்கு வந்து கச்சத்தீவை திருப்பி மீட்டு கொடுங்க, தப்பாக கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு நீங்கள் மீட்டு கொடுங்க. எங்கள் மாநிலத்துக்கு நீட் தேர்வு வேணாம், மும்மொழி கொள்கை வந்து எங்கள் மாநிலத்துக்கு வேணாம், பரந்தூர் விமான நிலையம் வேணாம், ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற இது எங்களுக்கு வேணாம். இந்த பாராளுமன்றத்தினுடைய இருக்கைகளை மத்திய அரசினுடைய சட்டத்தின் மூலம் குடும்ப கட்டுப்பாடு முறையை நாங்கள் கடைபிடித்ததால் அந்த சட்டத்தை மதித்து நடந்தால் எங்களுக்கு அதிகமாக கொடுங்க. அப்படி கேட்டால் பிரச்சனை இல்லை. நீங்கள் போயிட்டு வந்து ஹெச் ராஜா பேரறிஞர், எங்களுடைய தீம் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிற அம்மா தமிழிசை வரக்கூடிய 26 தேர்தலில் பாரதிய ஜனதாவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக சீமானை நிறுத்த நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் டெல்லியிலே என்று சொல்கிற ஐயா ரவீந்திரன் துரைசாமிக்கு மறுப்பு சொல்லாமல் இருக்கிறீர்களே, அது எப்படி சரியா இருக்கும்? பார்த்துட்டு வந்ததுனால குற்றம்னே நான் சொல்லலையே, பாருங்கன்னு தான் சொல்றேன். பாஜகவோட கூட்டணி வச்சு நாம் தமிழ் ஆட்சிக்கு வந்து நல்லது தானே, நீங்க அதை கெட்டதா பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் வந்து திமுக எல்லாம் வைக்காத சீமான் பண்ணிட்டு போறாரு. அதை விட மோசமான ஒரு ஆட்சி நீங்க வந்து இதே தான் சிவசேனா கூட இணக்கமாக வச்சு உடைச்சி ஆட்சி நடந்தனா என்ன நடக்குன்னு தெரியும். எப்படி ஒரு மாநில உரிமைகளை ஒரு இறையாண்மை உள்ள ஒரு தமிழ் தேசிய குடியரசை பேசுவதாக சொல்லிக்கொண்டு ஒரு தமிழ் தேசியத்தை பேசுகிறவன் இந்திய தேசியம் இந்துத்துவா தேசியம் பேசுகிற ஒருவரால் எப்படி சரியான இதை கொடுக்க முடியும்? 2000 ஆண்டுகளை அவன் ராவண லீலா நடத்திட்டு இருக்கானே, அவன் எப்படி ராவணனுடைய பேரன்கள் நம்மளை ஆதரிப்பார்கள் சொல்லுங்க? சீமானன்னா முதலமைச்சர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வழிகளை பயன்படுத்தக்கூடாதா? ஒரு காலம் அவரால் பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்து கொண்டு இந்த மண்ணில் முதலமைச்சராகவும் ஆக முடியாது, கட்சியே இருக்காது. ஆனால் அண்ணன் முதலமைச்சர் ஆக முடியுமா? ஆக முடியாதா? ஒரு காலம் ஆக முடியாது. இதே மாதிரி அரசியலை வெறுப்பு அரசியலே அதுவும் பாரதிய ஜனதா கூட சேர்ந்து கொண்டு பண்ணால் ஒரு காலமும் ஆக முடியாது. 36 லட்சம் வாக்கு வாங்கினவர் இன்னும் அடுத்த தேர்தல் அவர்தான் முதலமைச்சர் ஆகிடுவார். ஏன்னா இப்போ ஒரு 8, 2, 8, 16 அப்படி 22 அவருடைய வளர்ச்சி நீ யோசிச்சு பாருங்க. 1லேருந்து 4 வந்தோம், 4லேருந்து 6, 6லேருந்து 8 வந்தோம். ஆனால் நம்ம இந்த முறை ஒழுங்காக நம்ம நடந்திருந்தால் 14 விழுக்காடுக்கு மேலான வாக்குகளை நம்ம வென்றிருக்க முடியும். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி என்னது இருந்தால் போங்க, கிறிஸ்டப்பா எவன்டா மாநில ஒருங்கிணைப்பாளர்னா யாருன்னு சொல்கிறாரு அவரு. எவெல்லாம் வந்து உருப்படாத இருக்கானா நான் கட்சி விட்டு வெளியே போனீங்கல்ல, உங்கள் தம்பிகள்லாம் உங்களோட விமர்சனம் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விமர்சனம் வைக்கிறாங்களே. ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்களே, சில உண்மையிலே எங்கள் தம்பிகள் வந்து இந்த தமிழ் தேசியம் வெல்லணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கும்போது அது யார் மூலமானாலும் வெல்லலாம், தகுதியான ஒரு நபர் வெல்லுங்களாம். பல பேர், சில பேர்லாம் பாஜக கூட போயிட்டாங்க, ஏன்னா இவரோட இது தாங்க முடியாது. பெரும்பாலான பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்துருக்காங்க. சில பேர் நம்மள விமர்சிக்கிறாங்க. என்ன விமர்சிக்கிறான்? என் கொள்கையை சொல்லி விமர்சிக்கல. பெரியாரை நான் வந்து விமர்சிக்கவும் நான் சொல்றது விமர்சிக்கவும் வேணாம், தூற்றவும் ஆதரிக்கவும் வேணாம், நம்ம கடந்து போகணும்னு தான் சொல்றோம். அதை போல என்னை விமர்சிக்கிறவர்கள் எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த கருத்தை வரவேற்கிறேன். இல்லை நான் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்க தவறுன்னு நினைச்சு சரின்னு நினைச்சிட்டு இருக்க விஷயம் மேலும் மேலுமான அந்த கருத்தியலை நம்ம ஊன்றி போகும்போது தவறுன்னு நினைச்சா வந்துடலாம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? என்ன கொல்ட்டிக்கிறீங்க? நான் இன்னும் என் தெலுங்கர்னு சொல்றாங்களா? ஆமா, அதாவது அதனால தெலுங்கர்னா இந்த கட்சியிலிருந்து போயிடணும், தெலுங்கர்னா அப்படிதான் இருப்பான்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். நான் யாரையுமே வந்து அன்னைக்கு கூட ஒருத்தர் தம்பி இந்த ஓர்த்தனாலேருந்து ஒரு தம்பி பேசிட்டு இருக்காரு வந்து சுனந்தாவை வந்து கன்னடர் நான் சொல்றேன். உங்க கட்சி சுற்றுச்சூழல் பாசல் இருக்காங்க அவங்களா? அவங்க வெண்ணில ஐடி விங்ல இருக்க சுனந்தா, அவங்க தெலுங்கர் தான் சொல்ல முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லைண்ணே சொல்றது எனக்கு புரியுதுண்ணே, உண்மையாகவே தெலுங்கு பேசக்கூடிய நிறைய பேர் நாம் தமிழ் இருக்காங்க, நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ உங்களை விமர்சனம் வைக்கிறப்ப நீங்க தெலுங்கர்தா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெலுங்கர் தானேன்னு சொல்றாங்க. அது அவங்க சொல்றாங்க. எனக்கு சீட்டு கொடுக்க சீமானுக்கு தெரியும் நான் வந்து தமிழ்ல என்ன சாதின்னு. நான் சாதி சான்றிதழ் வாங்குற தவிர என் சாதியை சொன்னதில்லை, இன்னமும் நான் அதை சொல்லல. ஏன்னா இதுக்காக நான் சாதி நிரூபிக்கல. என் ஊர்ல ஆத்தூர்ல எங்களுடைய சாதியை சொல்ற பெரிய மகாஜன சங்கம் 500 கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்க சங்கம் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும் நான் என்ன
சமூகம். அப்பயே அப்படி அவதூறு பரப்புறாங்க உங்க மேல. அதாவது நீங்க தான் சொல்றீங்களா, அவதூறை பரப்ப தானே செய்ய முடியும். விமர்சனம் என்பது வேறு, அவதூறு என்பது வேறு. சீமானை கேட்டாவே சொல்ல போறாரு. கள்ளக்குறிச்சியில ஜெகதீச பாண்டியனுக்கு எதுக்காக சீட்டு கொடுத்தாரு, என்ன சமூகம் சீட்டு கொடுத்தாருன்னு அவரை கேட்டே சொல்றாங்கல்ல. நான் தான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே ஆண்மைன்னு ஒன்று இருந்தா தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் என் கட்சியில சேராதன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன சொல்ற, நான் என்ன சொல்றேன், எங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் உருவாக தம்பி கரிகாலன் இந்த தமிழ் தேசியத்தை தலைவரை உள்வாங்கி கொண்டு தெலுங்கு மொழி தெரியும் மட்டும்தான் அவனுக்கு ஒரு காரணம் இல்லைய, இங்க இருக்க தமிழர்களை விட அவன் தமிழ் தேசிய ஊன்றியில் தான் நாம் தமிழருக்கு வரான். இப்போ நாளைக்கு அவன் கட்சி விட்டு போயிட்டா நீங்க தெலுங்குன்னு சொல்லுவீங்களா? அவன் உழைப்பு என்ன வருது? அதேமாரி ஐடிவிங்கில் இருக்கிற இப்போ இன்னைக்கு பொறுப்பாளராக இருக்க சுனந்தா தெலுங்கர் தான். நான் கட்சியில் சேரக்கூடாது, அவங்க தெலுங்கர்னு விமர்சிக்கல, என்ன அவங்க பாரு வேற, அவங்க உழைக்கிறாங்கல்ல. இதே மாதிரி வழக்கறிஞர் பாசறையில் இருக்கிற வட சென்னையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்தலில் போட்ட ஸ்ரீதர் தெலுங்கர் தான். அதுக்காக அவர் கட்சி விட்டு போயிட்டா நீங்கள் தெலுங்கர் அதனால தான் போயிட்டான்னு சொல்லுவீங்களா விமர்சனம் வச்சா? அப்போ சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு தெலுங்கர் ஓட்டு வேண்டாம், மலையாளி ஓட்டு வேண்டாம், கன்னட ஓட்டு வேண்டாம், யாரும் எங்கள் கட்சியில் உறுப்பினராக சேர வேண்டாம்னு சொல்லுங்கிறேன். நான் சொல்ற போறாருன்னா அப்புறமா அது சொல்லிட்டா எங்கே போய் முடியும்? பாசிசத்தில் தான் போய் முடியும். ஹிட்லருடைய நிலைமை என்ன, முசோலினுடைய நிலைமை என்ன, ஜப்பானுடைய அவர் டோசி அவருடைய நிலைமை என்னன்னு வரலாறு நியமிச்சிருக்கிறது. அதை விட இந்த இந்திய தேசிய விடுதலைக்காக ஐஎன்ஏ இராணுவத்தை கட்டி மிகப்பெரிய ஒரு கர்ம வீரராக இருந்த சுபாஷ் சந்திர போஸுடைய நிலைமை பாசிஸ்ட் கூடயும் நாசிஸ்ட் கூடயும் சேர்ந்ததுனால என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அவருடைய தியாகம், அர்ப்பணிப்பு, அவருடைய வீரம் எவனுக்கும் இல்லை. ஆனால் அவர் அன்றைக்கு பிரிட்டிஷை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நேச நாட்டு படைகள் கூட இல்லாத அச்சு நாடுகளோட கூட போய் இருந்ததுனால இன்னைக்கு என்னாச்சு நிலைமை? அதுவே நான் வாங்க கூட இருக்கேன், நேச நாட்டு படைகள் மீது கூட இருக்கிறேன். இது 2ஆம் உலக போரில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவினுடைய விடுதலையை என் தலைமையில் கொடுன்னு கேட்டு அவர் வாங்கியிருந்தார்னா உண்மையிலே இந்த நாடு நேருவின் கையில் போயிருந்ததை விட நேதாஜியின் கையில் போயிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு என் கருத்து.